ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2 யூனிட் 1ல் இருக்க த 2 பீஜியன்ஸ். பீஜியன்ஸ் அப்படின்னா என்னது? புறாக்கள். ஓகேங்களா? 2 புறாக்களை பற்றின கதை தான் இது. வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளார போகலாம். ஒன்ஸ் தேர் லிவ்ட் எ 2 ஒயிட் பீஜியன்ஸ். பீஜியன்ஸ்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், புறா எப்பயுமே ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஒரு காட்டில் வந்து ஒரு 2 புறா வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அது வந்து ஒவ்வொரு நாளுமே அதோட நாட்களை எப்படி செலவிடுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய உணவை தேடி தான் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளையுமே. அதுக்கப்புறம் காலையில் முழுக்க வந்து சாப்பாடு தேடி அலைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அவங்களுடைய பிடிச்சமான எந்த மரம் பிடிச்சிருக்கோ அந்த மரத்தில் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தென் தே வுட் சிங் அண்ட் டான்ஸ். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இது மாதிரி தான் அவங்களுடைய நாட்கள் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரத்தில் இருட்டு கட்டிடும். அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்களுடைய ரெக்கைகளெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்களாம். இப்படி இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஃபாரஸ்ட்டில் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஒன் டே இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி இன் த ஃபாரஸ்ட். த அனிமல்ஸ் ran to their home. So did one of the hen pigeons. She ruffled her feathers and shook her body to remove the water. She adjusted her wings and perched on the tree and started waiting for the cock pigeon. The rain continued to pour heavily and it was getting dark. She started to worry for her friend. He is never so late. I hope he is safe, she whispered to herself. அப்படி அவங்க ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து திடீர்னு அந்த ஃபாரஸ்ட்டில் நல்ல ஜோன்னு நிறையா ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருந்திருக்காம். அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க அனிமல்ஸ் எல்லாமே மழை பெஞ்சதால அதோடைய வீட்டுக்கு வந்து போயிடுச்சு. அதே மாதிரி ஹென் பீஜன்ஸ் அப்படின்னா பெண் புறா. ஓகேங்களா? அதே மாதிரி பெண் புறாவும் வந்துருச்சாம். அதோடைய ரெக்கையை வந்து ரெக்கையிலெல்லாம் மழை பெஞ்சனால தண்ணியாக இருக்குல்ல, அதை நல்லா உதறி விட்டுட்டு அதோடைய அந்த வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்காம். அதுக்கப்புறமேட்டு அதோட விங்ஸ் எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து அதோடைய காக் பீஜன் அப்படின்னா ஆண் புறா. ஓகேங்களா? அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அதோடைய ட்ரீக்கு வந்துட்டு காக் பீஜனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மழை வந்து வேகமாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தனால சீக்கிரமாகவே இருட்டு கட்டிடுச்சு. மழை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா வானம்லாம் எப்படி இருக்கும்? கருகும்முன்னு ஆயிருமா? ஸோ அதனால் சீக்கிரமாக இருட்டு கட்டிடும்ல. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்லேயும் ரொம்பவே இருட்டு கட்டிடுச்சாம். அது வந்து இன்னும் காக் பீஜன் வரலேன்னு ஹென் பீஜன் வந்து ரொம்பவே வந்து ஒரி பண்ணிகிட்ருக்கு. அது மழை பெஞ்சனால தான் அது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அது வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தனக்குள்ளாரையே அந்த ஹென் பீஜன் சொல்லிகிட்டு இருக்கான். The rain is heavily. Let me wait in the street till it stops, thought the cock pigeon and perched on a tree. He did not know there was a bird catcher nearby. The bird catcher silently reached near the pigeon and claimed he had catched the pigeon. The pigeon tried to fly and flutter in vain. The cock pigeon was tensed and fainted. The hunter put the pigeon in his cage and started to walk home. I should be home before the rain increases, he thought to himself. ஓகே, அதே மாதிரி அந்த கென் பீஜன் நினச்சிட்ருக்கு. அடுத்து வந்து காக் பீஜன் என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து இந்த மழை நிற்கிற வரைக்கும் நான் இந்த மரத்தில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு நான் வந்து அதாவது ஹென் பீஜன் இருக்க ட்ரீக்கு போகலாம் அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு அந்த ட்ரீயில் உட்காருது. பட் ஆனால் அந்த காக் பீஜனுக்கு தெரியாது அந்த இடத்துல பறவை பிடிக்கிறவன் பேர்ட் கேச்சர்னு பறவை பிடிக்கிறவங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல பக்கத்தில் தான் இருக்கான் அப்படிங்கிறது வந்து இந்த காக் பீஜன் கவனிக்கல. அந்த பேர்ட் கேச்சர் என்ன பண்ணால் சைலண்ட்டாக அது பின்னாடியே போயிட்டு கப்புன்னு பிடிச்சிட்டாராம். யாரை? காக் பீஜனை பிடிச்சிட்டாங்க. அந்த பீஜன் பிடிச்ச உடனே அது வந்து
பறக்கிறதுக்கு ரொம்பவே துடிக்குது. ஆனால் வந்து அதால் முடியல. அது ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நம்மள திடீர்னு யாராவது வந்து பின்னாடி இருந்து பிடிச்சிட்டா நம்ம எப்படி இருப்போம்? அப்படியே ரொம்பவே பயப்பட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த காக்பிஜின்னு இருக்கான். அப்போ அது பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, பட் ஆனால் முடியல. அதுக்குள்ளார அந்த ஹண்டர் வந்து என்ன பண்ணிட்டாராம், அதை கேஜ் அப்படின்னா கூண்டு, ஓகேங்களா, அந்த கூண்டுக்குள்ளார போட்டு அடைச்சிட்டாராம். அடைச்சதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்து அவர் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கனால இந்த மழை நின்னதுக்கப்புறம் இந்த மழை அதிகரிக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற தாட்டில் அவர் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த புறாவை பிடிச்சிட்டு. பட் ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. It started to rain heavily just then. The hen pigeon saw the bird catcher coming near the tree in the cage. He carried the cock pigeon. It was unconscious. Fear gripped to hen pigeon. Was it her friend? The bird catcher neared the tree. She had to hide, but she also wanted to closer to see it was her friend. She flew down to the lowest branch. Oh no, it is him. What shall I do now? I had to help my friend, worried the hen pigeon. The sky turned and the bird catcher would cover under the tree. Looks like I have to wait till the ரெயின் ஸ்டாப் செட் த பேட் கேச்சர். ஓகே, இப்போ ரெயின் அதிகரிக்கிறதுக்குள்ளார அந்த பேர்ட் கேச்சர் வந்து அவர் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். பட் ஆனால் ரெயின் வந்து ரொம்ப ஹெவியாக பெஞ்சிட்ருக்கனால அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹென் பிஜின் இருக்குல்ல, அதாவது பெண் புறா இருக்குல்ல, அது இருக்கிற மரத்துக்கடியில் வந்து கரெக்டாக உட்கார்றாராம். அப்போ வந்து அந்த கூண்டில் இருக்கிற அதோட ஃப்ரெண்டான காக் பிஜினையும் தூக்கிட்டு தான் வராரு. அது எப்படி இருக்கா, அது ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்பவே டயர்டாகி மயக்கம் அடைஞ்சிருச்சான் காக் பிஜியன். அந்த கூண்டுக்குள்ளார மயக்கம் அடைஞ்சிருக்குது. அப்போ வந்து ஹென் பிஜியன் பார்க்குது இந்த பேர்ட் கேச்சரை பார்த்ததுக்கப்புறமேட்டு ரொம்பவே பயப்பட்டுருச்சு. அது அப்படியே பக்கத்தில் ஒரு கேஜும் இருக்குது. அந்த கேஜில் வந்து ஒரு புறா இருக்குது. அது வந்து நம்ம ஃப்ரெண்டு தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே மறைஞ்சு போய் பார்க்குது. பார்த்ததுக்கப்புறமேட்டு அது நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு ஐயோ, இது வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு தான், இப்போ நான் என்ன பண்ணுறது, இவனுக்கு நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. அப்போ வந்து நல்லா வந்து இடி மின்னல் சத்தத்தோட மழை பெஞ்சிட்ருக்கனால அந்த பேர்ட் கேச்சர் வந்து அந்த மரத்துக்கு அடியிலேயே உட்காந்துட்டார். அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, எப்போ மழை நிற்கும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிற்கிறாரு. Soon it stopped raining. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரத்துலேயே மழை நின்றுச்சு. The bird catcher wanted to leave, but it was too dark until late in the night. I will camp here for the night and leave in the morning. He thought it was a wet and cold night and he wanted to start a fire to keep himself warm. He could not find any dark wings. The pigeon in the cage woke up and tried to fly one of his wings and to hit the cage. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரத்துலேயே மழையெல்லாம் நின்றுச்சான். அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இங்கேருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் என்ன ஆச்சு, ரொம்ப இருட்டு கட்டிருச்சு. லேட் நைட் ஆனனால நம்ம இங்கேயே வந்து நெருப்பு, அதாவது கேம்ப் ஃபயர், ஓகேவா, நெருப்பு பற்ற வச்சு நல்லா குளிர் காஞ்சிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது வந்து ரொம்பவே அவருடைய ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகி ரொம்பவே சில்லுன்னு இருக்க, மழை பெஞ்சா அப்படி தான் இருக்கும், கோல்டு நைட்டாக இருக்குது. அதனால அவர் வந்து ஃபயர் இது பண்ணுறதுக்காக எதாவது காஞ்சதாக இருந்தாலும் ஈரமாக இருந்தால் ஃபயர் வந்து வராது, ஓகேங்களா, நெருப்பு பற்றிக்காது. ஸோ அதனால அவர் வந்து ஏதாவது காஞ்சதாக இருக்கா அப்படின்ட்டு வந்து தேடுறாரு. ஆனால் அவருக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த கேஜில் இருக்குல்ல, அந்த காக் பீஜியன் வந்து மெல்லமாக எந்திரிக்குது. அன்கான்ஷியஸாக இருந்ததில் இப்போ எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் நம்ம அது கூண்டுக்குள்ளே தான் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் ஆனால் அதால் முடியல.
நெக்ஸ்ட் பாருங்க. The hen pigeon started to cry. Her friend said, "Do not feel sad, dear. We have a guest now. The man is shivering and hungry. He needs your help." The pigeon flew from the tree in search of my dry wings. She got 2 or 3 wings at a time and made a big heap of dried wings. She got flintstones for the bird catcher to start the fire. The bird catcher was surprised by the hen pigeon. He made fire. "You are my guest. I have no food to give up. I will jump into this fire so that you can eat me." The bird catcher was overwhelmed by the hospitality of the pigeon. He catch the hen pigeon and stopped her from jumping into the fire. "Oh, kind bird, what do you want? I will help you in any way I can," said the bird catcher. "Please set my friend free. My life will be meaningless without him," replied the pigeons. ஓ, இப்போ அவர் ஃபயர் கேம்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் காஞ்ச பொருட்களை தேடிட்டு இருக்கும்போது அந்த ஹென் பீஜின் அழுகுதான் அதோடைய ஃப்ரெண்டை நினச்சி. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லுதுன்னா, "நீ வருத்தப்படாத, என்னைய நினச்சி நீ வருத்தப்படாத. இப்போ நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட மரத்துக்கடியில் தானே அந்த பேர்ட் கேச்சர் உட்காந்துருக்காரு. நம்ம இடத்த தேடி யாராவது வந்தாங்கன்னா அவங்க நமக்கு கெஸ்ட்டு தானே. ஸோ அவங்கள நம்ம கவனிக்கணும். அந்த மேன் பாரு ரொம்பவே நடுங்கிக்கிட்டு ரொம்ப பசியோடு இருக்காரு. அவருக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவைப்படுது" அப்படின்னு அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற காக் பீஜியன் சொல்லுது. ஸோ அதனால் அந்த ஹென் பீஜியன் என்ன பண்ணுதுன்னா, அது பறந்து போய் ட்ரை, அதாவது காஞ்சு போன இலைகள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா பெருசாக சேர்த்துருது. அதுக்கப்புறமேட்டு இலைகள் மட்டும் இருந்தால் பத்தாதுல்ல, அதை பற்ற வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் வேணும். அந்த இடத்துல மேட்ச் பாக்ஸ் இல்லாதனால சிக்கி முக்கி கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, கல்லை ரெண்டையும் உரசுனா தீ நெருப்பு வரும்ல, அதையும் எடுத்துகிட்டு அந்த பேர்ட் கேச்சர்கிட்ட தருது. அதுக்கப்புறமேட்டு அந்த பேர்ட் கேச்சர் இப்படிலாம் இது பண்ணதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் ஃபயர் பற்ற வச்சுறாரு. "நீ என்னுடைய கெஸ்ட்டு. நீங்கள் எங்கள் இடத்த தேடி வந்திருக்கீங்க. நீங்கள் என்னுடைய கெஸ்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுட்டு, அதாவது உணவுன்னு தரத்துக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால நான் இந்த நெருப்பில் விழுகிறேன். என்னைய சாப்பிட்டுக்கோங்க" அப்படின்னு அந்த ஹென் பீஜியன் ரொம்பவே கைண்டாக சொல்லுதான். அதுக்கப்புறம் அதை சொல்லிவிட்டு அதை அந்த நெருப்பில் பாயறதுக்காக பறந்து போகுதான். திடீர்னு அந்த பேர்ட் கேச்சர் அதை தடுத்து நிறுத்தி, "நீ ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு நீ உன்னுடைய உயிரை விட வேணாம்" அப்படின்னு அவர் மனசு மாறி அது நிறுத்தி வைக்கிறாரு. "நீ ரொம்பவே நல்ல பேர்டாக இருக்கிற. உனக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன வேணும் கேளு. நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு பேர்ட் கேச்சர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஹென் பீஜியன் என்ன சொல்லுது அப்படின்னா, "என்னுடைய ஃப்ரெண்டை நீங்கள் ஃப்ரீயாக, அதாவது அந்த கூண்டுக்குள்ளேருந்து விடுதலை பண்ணுறீங்களா? அவள் இல்லாமல் என்னுடைய லைஃபு முழுமையானதாக இருக்காது. ஸோ அதனால் எனக்கு என் ஃப்ரெண்டை விடுங்க" அப்படின்னு பீஜியன் ரிப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. "He opened the cage and set the pigeon free. I was cruel and selfish. I will never trap any bird again," said the bird catcher. He stayed the night there. In the morning, the pigeon got him nuts, fruits and seeds to eat. The bird catcher thanked the pigeons and walked away. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது அப்படி ரெக்வெஸ்ட்டாக அது இது மாதிரி ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டோன்னே, "என் ஃப்ரெண்டை விடுங்கன்னு" சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவர் உடனே அவருடைய கூண்டை திறந்து அந்த காக் பீஜனை விடுதலை செஞ்சிட்டாரு. "நான் ரொம்பவே செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டேன். நான் ரொம்பவே
குரூயல்னா இரக்கம் இல்லாத நடந்துக்கிட்டேன், என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் இனிமேல் எந்த ஒரு பேர்டையும் பிடிச்சி வச்சிருக்க மாட்டேன், எந்த ஒரு பேர்டையும் வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு அந்த பேர்ட் கேச்சர் சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அங்கேயே அவர் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் கிளம்பும்போது அந்த 2 பீஜன்ஸும் அவருக்காக நட்ஸு, ஃப்ரூட்ஸு, சீட்ஸு இது எல்லாமே சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்து தராங்களாம். அதுக்கப்புறம் அது வந்து சாப்பிட்டுட்டு அந்த 2 பீஜனுக்கும் தேங்க் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாராம். இந்த ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இடத்த தேடி யாராவது ஒருத்தவங்க வந்திருந்தா அவங்க நம்ம எதிரியாக இருந்தாலுமே அவங்கள வந்து நம்ம உபசரிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இதே மாதிரி நடந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.